என்னுடைய அபிப்பிராயத்தை தவிர உன்னுடைய அபிப்பிராயத்தை என் மேல திணிக்க முடியும்னா நான் சன்னியாசி அல்ல. என்னுடைய அபிப்பிராயத்தை தவிர இங்க எதுவுமே நடக்காது. அலெக்சாண்டர் கோவம் வந்துருச்சு. மிரட்டியாவது கூட்டிட்டு போகணும்னு இடுப்புல இருந்து கத்திய உருவிட்டான். கத்திய உருவி இந்த கழுத்துக்கிட்ட கத்திய வச்சுட்டு சொன்னான், நீ இப்ப வந்தா உன்னை உயிரோட விடுவேன், நீ வரமாட்டேன்னு சொன்னா உன்னை வெட்டுவேன். இதுக்கு அந்த சாது சொன்ன பதில் நீங்க பார்க்கணும். அலெக்சாண்டர், என்னை நீ வெட்டுகிற போது எப்படி நீ பார்ப்பாயோ அப்படி என்னை வெட்டுகிற போது நானும் வேடிக்கை பார்ப்பேன். என்னை நீ வெட்டுகிற போது நீ எப்படி வேடிக்கை பார்ப்பாயோ அப்படி நானும் அதை வேடிக்கை பார்ப்பேன். உன்னால் என்னை வெட்ட முடியாது. ஒன்னும் புரியல, என்ன சொல்றீங்க? நான் இந்த உடம்பு என்ற எல்லைக்குள் இருக்கிற வரையில் நீ வெட்டலாம் என்று நெருங்கி வருவாய். நீ வெட்டும் கணத்தில் உடம்பை விட்டு நான் வெளியில் வந்து நீ வெட்டுவதை நீ வேடிக்கை பார்ப்பது போல் நானும் பார்ப்பேன். நீ என் உடம்பைத்தான் வெட்ட முடியுமே ஒழிய என்னை வெட்ட முடியாது. அலெக்சாண்டர் காலில் விழுந்தான். இந்த நிறைஞானியை அழைத்து போகிற பேரு எனக்கு இல்லை. ஏன், நீ இவ்வளவு பெரிய ஞானியா இருக்கிற, ஆனா உன்னை அழைச்சிட்டு போற பாக்கியம் எனக்கு இல்லை, நீ வர மறுக்கிறாய். அப்ப என்ன வெட்டுற போது உடம்பத்தான் நீ வெட்ட முடியுமே ஒழிய அதிலிருந்து வெளியே வந்து என் ஆன்மா அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் சரீரம் அல்ல. இந்த தெளிவு, இந்த பிரஜை ஒரு சாது சன்னியாசிக்கு இயல்பாகவே இங்கு அமைந்திருந்தது. இப்ப பாரதி அந்த ஆன்ம ஞானம் கைவர பெற்றவன். அதனாலதான் மரணத்தை கண்டு அஞ்சல, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை கண்டு அஞ்சல. இந்த நாட்டிலேயே அவனுக்கு துரோகம் பண்ணின எத்தனையோ இந்திய பதர்களையும் நம்பல. அதுக்காக வெக்கப்படவும் இல்லை, பயப்படவும் இல்லை. நான் போன முறை பாரதி விழால பாரதிய வித்யாபவன்ல பேசுற போது சொன்னேன், சாதாரணமா என்ன நடக்கும் தெரியுங்களா? மேல ஆட்சியில பதவியில இருக்கிறவர்களோடு ஒட்டி கொண்டு மக்களை சில பேர் விரட்டுவாங்க. இன்னும் சில பேர் எப்படின்னா மக்களை கையில சேர்த்து வச்சுக்கிட்டு ஆட்சியில இருக்கிறவங்கள விரட்டுவாங்க. ரெண்டு குரூப் தான் உலகம் முழுக்க இருக்கு. ஒண்ணு ஆட்சியில இருக்கிறவங்களோட சேர்ந்துகிட்டு மக்களை விரட்டுறது, இல்லாட்டி மக்களோட சேர்ந்துகிட்டு ஆட்சியில இருக்கிறவங்கள விரட்டுறது. ஆனா பாரதி எப்படின்னா மக்களையும் கடிந்து ஆட்சியில் இருக்கிற பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையும் கடிந்து யார் தயவும் இல்லாமல் இருக்க முடியும் என்று இருந்து காட்டினான் என்றால் அது வேதாந்தி ஒருவனால் மட்டுமே தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்க ஒட்டிக்கிட்டு மக்களை பார்த்து திட்டலையே, இவர்கள் மக்கள் அறிவற்றவர்கள் பேசலையே, அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனை இல்லேன்னு திட்டலையே, இப்படி பேசுறானே, 5 தலை பாம்பென்பான் 6 தலை பாம்பென்பான், மக்களை என்ன திட்டி இருக்கிறான்? ஊமை சனங்களடி கிளியே, ஊமை சனங்களடி, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி இப்படி பேசி தொலைகிறார். எவ்வளவு கோவப்பட்டு இருக்கிறான் பாரதி, மக்களை திட்டி இருக்கிறான். ஆனா ஆளும் வர்க்கத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை. ஆளும் வர்க்கத்தை கண்டித்திருக்கிறான், ஆனால் மக்களிடத்தில் போய் ஒண்டிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. இது பாரதியின் விசித்திரமான மனோபாவம். அது இந்திய பெருஞானம் தந்தது. எனக்கு முன்பே சித்தர் பலர் இருந்தாரப்பா என்றானே, அதை நிரூபிக்கிற இடம் அந்த இடம். அந்த பரம்பரையில் வந்தவன் என்று சொன்னானே, அதை நிரூபிக்கிற இடம் அந்த இடம். ஆன்ம ஒளிக்கடல் மூழ்கி திளைப்பவர்க்கு அச்சமும் உண்டோடா, மனமே தேன்மடை இங்கு திறந்தது கண்டு தேக்கி திரிவோமடா. இப்ப தொகுத்து சொல்றேன். விநாயகர் நான்மணி மாலை கூட சொல்றான், அச்சம் இல்லை, அமுங்குதல் இல்லை, நடுங்குதல் இல்லை, நாணுதல் இல்லை, பாவம் இல்லை, பதுங்குதல் இல்லை, ஏது நேரினும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினால் அஞ்ச மாட்டோம், கடல் பொங்கி எழுந்தால் கலங்க மாட்டோம், யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம், அச்சத்தை சுட்டெரித்து சாம்பரமின்றி செய்து விடு, மிச்சத்தை பின்னர் பார்ப்போம். இதெல்லாம் பாரதி அச்சத்தின் மீது எப்படியெல்லாம் தன்னுடைய அந்த வெற்றியை, அச்சத்தை அழித்து மேலே பெறுகிற வெற்றியை நிலைநாட்டி கொண்டு வந்தான் என்பதற்கு அடையாளம். அவருடைய வசனத்துல பேய்க்கூட்டம்னு ஒரு கதை 1-2 தொடர்கிறது. அந்த பேய்க்கூட்டம்ங்கிற கதையில பாரதி ஒரு சீன் கிரியேட் பண்றார். வேணு முதலின்னு வந்து அவரை அழைத்து கொண்டு பேய்கள் கூட்டத்துக்கு ஒருத்தன் கூட்டிட்டு போயிடுறான். அங்க பொன்னாசனம் விட்டு ஒரு பண்டாரம் உட்கார்ந்து இருக்கிறாராம். அவர் இவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாராம், ஏன்பா நீ அச்சத்தை பத்தி எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறியே, அச்சம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்லி இருக்கிறியே, ஆனா உண்மையில உனக்கு அச்சம் இல்லையா? அதை எப்படி கேட்கிறாரா? நீ சொன்னபடி ஒருத்தர் இருக்குன்னா குண்டலினி யோகம் பண்ணி அமிர்த தாரையே பொழிஞ்சு மரணம் இல்லாத வாழ்வு இருந்தா தானே அவன் அச்சம் இல்லாம இருக்க முடியும், உனக்கு பயங்கிறதே கிடையாதா அப்படின்னு. அப்ப பாரதியின் மனம் சொல்லுகிறது என்னன்னா, ஒருவேளை நமக்கு அச்சம் இருந்திருக்குமோ, நம்ம இவனை பார்த்தே பயப்படுறோமே, பேய்களை பார்த்தே பயப்படுறோமே, இந்த பேய் கூட்டத்தை கண்டு நடுங்குகிறோமே. இப்படி ஒரு சம்பாஷணையை வளர்த்து கொண்டே போய் கடைசியா பாரதி ஒரு வார்த்தை போடுறார், பயம் இருந்தால் அங்கு பகை இருக்கும், பயம் இருந்தால் அங்கு பகை இருக்கும். ஏன் பெருவாரியா பயத்தினாலதான் இன்னொருத்துக்கு நம்ம தீங்கு பண்றோமே ஒழிய பயம் இல்லைன்னா நாம ஏன் தீங்கு பண்ண போறோம்? இப்ப பாருங்க,
அவனால எனக்கு கெடுதல் வருமோன்னு நினைச்சு முதல்ல நான் அவனை அடிச்சு விடுறது. பாம்பு ஏன் கொத்துது? இவன் நம்மள ஏதாவது பண்ணிடுவானோன்னு கொத்துது, இல்லாட்டி அது ஏன் கொத்த போகுது? அப்ப பயம் என்ன பண்ணுது? பகையை வளர்க்குது. இத பாரதி அனுபவத்துல வேற மாதிரி சொன்னா, தின்ன வரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தனை செய்திடுவாய். புலி நம்மளை அழிக்கத்தான் வருதா? இல்ல, அன்னை பராசக்தி அவ்வொரு ஆயினள் அவளை கும்பிடுவாய். அந்த புலியும் நான் தான், நானும் நான் தான். இல்ல, அந்த புலியும் பராசக்தி தான், நானும் பராசக்தி தான். அப்ப பராசக்தி தான் நான், பராசக்தி தான் புலி. அப்புறம் என்ன நானே ஏன் அழிச்சுக்கு போறேன்? தின்ன வரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தனை செய்திடுவாய். தன்னை பற்றிய ஒரு ஆய்வை, தான் பயப்படுறமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆய்வையும் பேய்க்கூட்டம் அப்படிங்கிற வசன பகுதியில பாரதி அதை எழுதி காட்டி இருக்கிறார். இப்ப நீங்க எல்லாத்தையும் தொகுத்து மேல போகிற போது, ஒரு மனிதன் அச்சத்தை விட வேண்டும் என்று சொல்லுவது எளிது. அச்சம் எதனால் ஏற்படுகிறது என்றால், வாழ்வு பொருள் பற்றிய பயம். இதெல்லாம் தாண்டினா மரணத்தினால் ஏற்படக்கூடிய பயம். செத்துருவோமோ, ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். மரணத்தை ஜெயிச்சவங்களும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. பகத்சிங்க்கு மரண தண்டனை கொடுக்குது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். அப்படி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் மரண தண்டனை கொடுக்கிற போது பகத்சிங் சொன்னார், தயவு செய்து ஒரு காரியம் மட்டும் பண்ணு, என்ன நீ இப்படி தூக்குல தொங்க விடாது, துப்பாக்கியால சுட்டுடு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? எப்படி சாவு சாவுதானே. பட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டோன்ட் ஹேங் மீ as a criminal, shoot me as your rival. என்ன எதிரியா நினைச்சு சுடு, ஒரு குற்றவாளியா நினைச்சு தூக்குல தொங்க விடாது. Don't hang me as a criminal, shoot me as your rival அப்படின்னா. மரணத்தை எதிர்கொள்ள பகத்சிங் தயாரா இருந்தார். ஆனா தேசப்பற்றுன்னு ஒரு காரணம். நேதாஜி தயாரா இருந்தார். அவரே சொல்றார், என் படையில் சேருகிறவர்களுக்கு கண்டிப்பாக சம்பளம் உண்டு, சம்பளம் மரணம். என் படையில் சேருகிறவர்களுக்கு கண்டிப்பாக சம்பளம் உண்டு, சம்பளம் எது? மரணம். அப்ப மரணத்தை பற்றி இவங்க தேசப்பற்று என்ற காரணத்தினால மரணத்தை வென்ற மனோநிலைக்கு போனார்கள். புத்தர் மரணத்தை வென்றவர், ரமணர் மரணத்துக்கு அஞ்சாதவர். சராசரி மனிதர்கள் கூட உயர்ந்த நிலையிலே இருக்கிறவர்கள் மரண நேரத்தில் தடுமாறுவது இல்லை. நான் நடக்காத நிகழ்ச்சியை சொல்லக்கூடாது. என்னுடைய தந்தையாருக்கு இருதய நோய், ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க. 3rd அட்டாக், அவருக்கு மாரடைப்பு. டாக்டர் ரொம்ப பதட்டமா ஓடுறார் அங்கேயும் இங்கேயும். அந்த டாக்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது. எங்க அப்பா டாக்டர் அப்படி கூப்பிட்டாராங்க, உங்களுக்கு வாழ வேண்டிய வயசு, இவ்வளவு பதட்டப்படாதீங்க. இதெல்லாம் முடிஞ்சது, நீங்களாம் வாழ வேண்டியவங்க, இந்த பதட்டம் நல்லது இல்லை. அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மனிதனை நான் சந்தித்ததில்லை. என்ன காப்பாத்துன்னு தான் ஒருத்தம் சொல்லுவானே ஒழிய, ஏண்டா எனக்கா ஒன்ன, ஏண்டா நீ உன்னை காப்பாத்திக்கோ, இப்படி சொன்ன ஒரு ஃபர்ஸ்ட் பேஷண்ட் என் வாழ்க்கையில் நான் சந்திச்ச முதல் பேஷண்ட். எதுக்காக சொல்ல வரேன்? மரணத்துக்கு அஞ்சாத தெளிவும் தீர்க்கமும் தான் ஒருவனை உண்மையான அச்சமற்ற ஞானியாக ஆக்க முடியும். ஏன்னா எதை தாண்டிட்டு போனா கடைசியில மனுஷன் எதுக்கு பயப்படுறான்னா மரணத்துக்கு. இரணியன் எவ்வளவு பெரிய பலசாலி, மரணத்துக்கு பயந்தான்ல. எப்படி மரணம் வந்துருமோ, உள்ள கூடாது, வெளியில கூடாது, வாசல்ல கூடாது, வீட்டுக்குள்ள கூடாது, பகல்ல கூடாது, இரவுல கூடாது. ஒரு ஆச்சரியம் பாருங்க, மரணம் எங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு உத்தரவு வாங்கினானோ இரணியன், அவன் புள்ள பிரகலாதனுக்கு அதையெல்லாம் அவனே ஏற்படுத்தினான். எப்படி விஷம் கொடுத்தான், நெருப்புல போட்டான். அப்ப என்னன்னா, தான் மட்டும் சாகப்படாதான், தன்னை எதிர்க்கிறவன் செத்து போணுமா? அந்த அசுர இனம் என்ன நினைக்கிறான் பாருங்க. எதுல சாவு வேண்டாம்னு அவன் நினைச்சானோ எல்லாத்தையும் பிள்ளைக்கு கொடுத்தான். ஆனா ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன, வரம் வாங்கியவன் செத்து போயிட்டான், வரம் வாங்காதவன் பழிச்சுட்டான். இந்த வரமெல்லாம் வாங்கினவன் இரணியன், அவன் செத்து போயிட்டான். ஆனா இந்த வரமெல்லாம் வாங்காதவன் பழிச்சுட்டான். எதனால? ஒரே காரணம். அவன் என்ன சொல்றான் தந்தை இடத்துல பார்த்து, நீ என்ன கொல்ல முடியாது, நான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று ஹரி தீர்மானித்திருக்கிற போது ஒரு வினாடி முன்னால் உன்னால் என்னை அனுப்ப முடியாது. நான் இருக்க வேண்டாம் என்று ஹரி தீர்மானித்து விட்டால் ஒரு வினாடி கூட உன்னால் என்னை இங்கே தக்க வைத்திருக்க முடியாது. வாஸ் வெரி கிளியர். இந்த அனுபவம் தான் உண்மையிலேயே ஒரு ஞானியினுடைய நிறைய அனுபவம். மரணத்தை பற்றிய ஒரு கிளியர் பார்வை, மரணம் இறைநிலையோடு தொடர்புடையது என்கிற ஒரு தெளிவு. இந்த ரெண்டையும் சொல்லி நான் முடிச்சேன். ஒரு சீடன் மரண படுக்கையில் இருக்கிறான். அப்போ குரு வரார். குருக்கு மரணம் இல்ல, சீடனுக்கு இப்ப மரண படுக்கை. குரு உட்கார்ந்து இருக்கிறார். இப்படி பார்த்தார், நீ இப்ப மரண படுக்கையில் இருக்கிற, நான் ஏதாவது உனக்கு உதவ முடியுமான்னு கேட்டார். அவன் உடனே சொன்னா, நான் தனியா தானே வந்தேன், தனியா தானே போனோம், நீங்க என்ன இதுல உதவுறதுக்கு இருக்கு அப்படின்னா. அவன் ஞானி ஆயிட்டு தான் நினைச்சுட்டு சொல்றான், நான் தனியா தானே வந்தேன், நான் தனியா தானே போனோம்,
இதுல நீங்க உதவுறதுக்கு என்ன இருக்குன்னா, குரு சொன்னார் இதான் தப்பு. ஏன்னா நீ வரவும் இல்லை, நீ போகவும் இல்லை, அந்த குழப்பம்தான் உனக்கு இவ்வளவு பெரிய சிக்கலுக்கு காரணம். அவன் சொன்னான் உதவி கிடைத்து விட்டது, ஏனென்றால் நான் வரவும் இல்லை போகவும் இல்லைன்னா. அப்போ பிறப்போ இறப்போ வருதல் போதல் என்பது அல்ல, அது எத்தனையோ நிகழ்வுகளோடு ஒரு நிகழ்வு. இந்த தெளிவு மரணத்தை பற்றி ஏற்பட்டு விட்டவர்கள் குழப்பம் அடைகிறதில்ல, பயப்படுறதில்லை. இல்லாட்டி மதம் பிடித்த யானைக்கு கிட்டக்க போய் நிப்பான? தனக்கு சாவு வந்துடுமோன்னு பயம் வந்தா கிட்டக்க போவானா? ஒரு சிங்கத்தை பார்த்து நீ காட்டுக்கு அரசனா இருக்கிற, நான் பாட்டுக்கு அரசனா இருக்கிறேன்னு கிட்டக்க போய் தொட்டு பார்க்கணும்னு நினைப்பானா? அவன் மரணத்தை பற்றிய பயம் அவனுக்கு இல்ல. காலா என் காலருகே வாடா, உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். அவன் கேட்டான நீ என்ன மதிக்கிறேன் கேட்டான, புல்லென மதிக்கிறேன், என் காலருகே வாடா, உரை சற்றே மிதிக்கிறேன். இப்ப இவ்வளவு தூரம் மரணத்தை பற்றிய ஒரு தெளிவு பாரதிக்கு இருந்திருக்கு. அதை விட இன்னும் என்னன்னா, இந்த உலக மனிதர்கள் தருகிற பொருளை நம்பியோ, உலகம் தருகிற பாராட்டை நம்பியோ, உலகம் தருகிற சக்தியை நம்பியோ பாரதி வாழவில்லை. அவன் தன் எல்லா செயலும் இறை சங்கல்பத்தால் நிகழ்கிறது. இப்படி சொல்லட்டுமா, ஒரு அலை தன்னை அலையாகவே நினைத்துக் கொண்டிருந்தால் அழிய போகிறோமே என்று கவலைப்படும். ஒரு அலை தான் கடல் என்பதை தெரிந்து கொண்டு விட்டால் அது என்றைக்கும் அழிவதில்லை, சந்தோஷப்படும். இன்றைக்கு 199 மனிதர்கள் அலைகள் தங்களை அலைகளாகவே அடையாளம் காணுவதால் மரணத்தில் துக்கப்படுகிறார்கள். அந்த அலை தான் கடல் என்பதை உணர்ந்து கொண்டு விட்டால் கடலின் சகல இயக்கமும் தானாக அது மாறுகிறது. மனிதர்கள் அலைகளாக மரித்து போகிறார்கள். பாரதி கடலாகவே தான் நிற்பது என்ற தீர்மானத்தில் நின்று காட்டினான். இந்த ஒரு உணர்வை மனதிலே பெற்றுக்கொண்டு அந்த நிறைநிலையாகிய இறைநிலையோடு முழுமையாக தன்னை தொடர்புபடுத்திக் கொண்டு எந்த காம்ப்ரமைஸ் அவன் பண்ணிக்கல சார். அவன் வேற ஏதாவது பணத்துக்கோ பதவிக்கோ ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிருந்தா அவன் பாரதியா இருந்திருக்க முடியாது. எத்தனையோ சுப்படிகள் ஒருவனாக செத்து போயிருக்க கூடும். ஆனால் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம தன்னை முழு இறைநிலையோடு ஒப்புக்கொண்டு வேதாந்த வாழ்வினை கைப்பிடிப்போம், அமர வாழ்வினை கைப்பிடிப்போம் என்ற சாதனையை நிகழ்த்தி காட்டியதால் என்றைக்கும் வாழ்கிற உன்னதமான பெருவாழ்வை பாரதி அடைந்திருக்கிறான். இன்றைக்கு மனிதர்கள் தவறுகளுக்கு பயப்படுகிறார்கள், தனக்கு ஆபத்து வருமோ என்று பயப்படுகிறார்கள், உண்மை பேசக்கூட பயப்படுகிறார்கள். பாரதியின் நினைவால், பாரதியின் எண்ணத்தால் அச்சமற்ற அமரத்தன்மை எழுதிய ஒரு புதிய இந்திய சமூகம் உருவானால்தான் பாரதியின் கனவு நனவாகும். ஏழ்மையற்ற இந்தியா உருவாக முடியும், ஞானமயமான இந்தியா உருவாக முடியும். எனவே பாரதியின் நினைவால் அச்சம் தவிர் என்ற ஆத்திசூடியை புரிந்து கொண்டு ஒரு புதிய பாடத்தை இன்றைக்கு கற்றுக்கொண்ட மனநிறைவோடு விடை பெறுவோம். பாரதி அலை அல்ல, கடல். வணக்கம்.